இந்த மாதிரி வீடுகள் உங்கள்கிட்ட இருந்தால் டபுள் ஸ்டோரி கட்டிக்கொள்ளலாம், லொஃப்ட் கன்வர்ஷன் செய்து கொள்ளலாம், செமி டிட்டாச் ப்ராப்பர்ட்டி, எண்ட் ஆஃப் டெரஸ் அப்படியான ப்ராப்பர்ட்டிகளாக இருந்தால் ரெண்டுமே செய்து கொள்ளலாம். அது தேவையான விஷயங்கள், பிளானிங் பெர்மிஷன், பார்ட்டி ஹோல் ஸ்ட்ரக்சர், இப்படியான விஷயங்கள் கட்டணம் சம்பந்தமான அனைத்தையும் வந்து நீங்கள் எங்களோட தொடர்புண்டிங்கன்னு சொன்னால் நாங்கள் உங்களுக்கு அமைத்து தர ரெடியாக இருக்கிறோம். இப்போ இந்த ப்ராஜெக்ட் அப்டேட் வந்து பார்க்க போகின்றோம். இது பார்த்திங்கன்னா டிபிசி லெவல் வந்து கட்டியிருக்கு. டிபிசி லெவல் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே இது வித்தின் 2-3 டேஸுக்கு எவ்வளோ அனுப்பியிருக்கோம் பார்த்திங்கன்னா தெரியும். இந்த ப்ராஜெக்ட் அப்டேட் டிபிசி லெவல் இந்த பார்ட்டி ஹோல் லைன் கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது, ஒரு ஃபென்ஸின் லைனுக்கு நாங்கள் எடுத்து கட்டியிருக்கிறோம். இதில் ஒரு சின்ன சேஞ்ச். அப்போ இதை எடுத்து கொஞ்சம் முள்ளுக்கு எடுத்து கட்ட வேண்டிய ஒரு நிலைமை. எனிவே பார்ப்போம். இது பின்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அமைப்பு வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 மீட்டருக்குரிய எக்ஸ்டென்ஷனுக்குரிய கட்டிட வேலைகள் அனைத்துமே வந்து முடிந்து விட்டது. சூப்பராக இருக்குது பார்க்கல. டபுள் ஸ்டோரி அமைப்பும் வந்து அப்படியான நல்ல ஷேப்பில் வந்து வேறு முள்ளுக்கு 2 சேர்த்து ஜாயின் பண்ணி வரப்போகுது. மேலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் நினைக்கிறேன். மேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல் லொஃப்ட் எடுக்கிறதுக்காக எல்லாமே ஃபுல் ஃப்ளோரும் வந்து எடுத்துட்டோம். ஏனென்றால் அந்த ஃப்ளோரோட ஹைட் வந்து உண்மையாக வந்து காணாது. ஸோ அதை வந்து நாங்கள் கெயின் பண்ணுறதுக்காக அந்த ஃபுல் ஸ்பேஸ் வந்து மேக்ஸிமைஸ் பண்ணி எடுத்துருக்கிறோம் உண்டு. அதே மாதிரி பின்னுக்கும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு இப்போ இது நான் நிற்கிற இடம் வந்து சம்மர் ஹவுஸுக்குரிய ஸ்பேஸ் எடுத்துருக்கிறோம் மேக்ஸிமம். இதுக்கு நல்லா இருக்கும். இதுவும் வந்து ஒரு பார்க்கல நல்ல ஒரு அமைப்போட தேவையான மாதிரி இருக்கும். ஒரு ஜிம் ரூமோ இல்லாட்டில் வந்து ஒரு ஸ்டோரேஜ் ஏரியாவாகவோ கனவேருக்கு எங்களுக்கு தேவைகள் நிறைய இருக்கின்றன. அந்த தேவைகளுக்கு ஏற்ற மாதிரியான அமைப்பில் நாங்கள் இதை கட்டி கொண்டு வந்துருக்கோம். அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோன்னு சொன்னால் பின்னால் வந்து ஒரு எக்ஸ்டென்ஷனோ எதுவோ நீங்கள் செய்கிறதாக இருந்தால் கூட உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரியான அமைப்பில் வந்து நீங்கள் அதை செய்து கொள்ள வேணும். காசை நீங்கள் போடைக்க அதுக்குரிய ஒரு ரீவேல்யூ, ஒரு ரீக்ளைமபிள் வேல்யூன்றது வந்து எப்போவுமே வந்து இருக்கணுன்றது தான் என்னுடைய கருத்து. ஸோ இது பின்னுக்கு ஒரு சம்மர் ஹவுஸ் பின்னால் வந்து கட்டுறோம். அதே மாதிரி அங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து கொண்டு அப்படியே அங்கே பாருங்கள். இப்போ அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலுக்கு ஒரு லொஃப்ட்டுக்குரிய ப்ரிப்பேரேஷன் ஃபுல்லாக நாங்கள் எடுத்துட்டோம். ஃபுல் ரூஃபும் கம்ப்ளீட்டாக கட் பண்ணி எடுத்துருக்கோம். ஏன்னா உள்ளுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் காணாது. நான் தான் அடிக்கடி சொல்லுவேன் உங்களுக்கு கொஞ்சம் ஹைட்டோடு இருந்தால்தான் நல்லம். ஆகவே இதில் ஒரு சின்ன ஒரு ட்விக் வந்து நாங்கள் செய்கிறோம். அதனுடைய ட்விக் வந்து பாருங்கள். ஃபுல்லாக வந்து அதை செய்து முடியக்குள்ள எப்படி வரப்போகுது, என்ன மாதிரி வரப்போகுதுன்றது சொல்லி உங்களுக்கு தெரியும். இது இவ்வளவுமே வந்து ஒரு வாரத்துக்குள்ளே நாங்கள் செய்து முடித்த வேலைகள் எல்லாமே. இன்னைக்கு இந்த வீடியோவை முதல் பார்க்குற ஆக்களாக இருந்தால் இதுக்கு முதல் போட்டிருக்க வீடியோக்கள் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதனுடைய அமைப்புகள் வந்து தெரியும். ஆகவே உங்களுக்கு இது போன்ற கட்டிடங்கள் சம்மர் ஹவுஸ் 4 மீட்டர் டபுள் ஸ்டோரி, அங்கால சைட்டுக்கு டபுள் ஸ்டோரி, அதே மாதிரி லொஃப்ட் கன்வர்ஷன் கம்ப்ளீட் ஹவுஸ், இது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள கூடின தொழில்நுட்பத்தோடையும் நவீன தரத்தோடையும் நல்ல மேக்ஸிமம் குவாலிட்டியோடையும் நாங்கள் இந்த ஒர்க்கை வந்து செய்கிறதுக்கு காத்திருக்கின்றோம். எஸ்பி கன்சல்டன்சி உடனடியே தொடர்பு கொள்ளுங்கள். 07508647864 யூ வாண்ட் இட், வி பில்ட் இட். இப்போ வீட்டுக்கு என்ன செய்கிறோம்னு சொல்லி பார்ப்போம். வீடு ஃபுல்லாக ரீபபிஷ்மெண்ட்றது உங்களுக்கு தெரியும். வாங்க பார்ப்போம். வீடு ஃபுல்லாக ரீபபிஷ்மெண்ட் தெரியும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் இருக்குது. இதை நாங்கள் ஏதாவது ஒரு வழி செய்யணும். சரியா? அதே மாதிரி இந்த படிக்கைகளையும் வந்து கேஸ் மீட்டர் இருக்குது. இதையும் வந்து நாங்கள் எடுத்து வெளியில் போடத்தான் வேணும். அதில் மேட்டுக்கிறது கிடையாது. ரைட்? இதை செய்து ஒன்று கேட்க இந்த பக்கம் அப்படியே திரும்பி பார்த்திங்கன்னா இது வந்து இந்த அமைப்பு பாருங்க எப்படி இருந்து மேலுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது சரியான சீலிங் ஹைட்டும் லெஸ்ஸும் இந்த இது இருக்குது. இதையும் கொஞ்சம் உயர்த்தி இதனுடைய பார்ட் எடுத்து இந்த இடம் வந்து கொஞ்சம் ஒரு ஓப்பனான ஏரியாவை வந்து காட்டினா தான் வடிவாக இருக்கும். இந்த கதவையும் ரிமூவ் பண்ணி முன்னுக்கு முன்னுக்கு போட்டோம்னு சொன்னால் இன்னும் சூப்பராக இருக்குது. நாங்கள் ஏற்கனவே நிறைய மாற்றங்களை இந்த ப்ராப்பர்ட்டியில் கொண்டு வர்றாங்க. இப்போ எங்களோட லொஃப்ட்டுகளில் வந்திருக்கு நல்ல ஹைட் குறைவு, நல்ல இனியிலண்ட ஹைட் குறைவாக இருக்குது. அதுக்காக நாங்கள் என்னென்ன செய்ய போகிறோம்ன்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க அப்படியே மேலே போவோம். சரியா? அப்படியே மேலே போவோமாக இருந்தால் கேர்ஃபுல். அப்படியே மேலே போவோமாக இருந்தால் பாருங்கள் எந்த அளவுக்கு நாங்கள் செய்திருக்கோம்னு பாருங்கள். பார்த்தீங்களா? மேலே பார்த்தீங்களா என்ன இது ஆகாயமே தெரியுது ஃபுல்லாக. இங்கே ഇതിൻ്റെ சீலிங் ஹைட்டை வந்து ஒரு 8 சென்டிமீட்டர் கொஞ்சம் குறைச்சோம்னு சொன்னால் மேலுக்கு வந்து ஒரு 10 சென்டிமீட்டர் கிட்ட கொஞ்சம் குறைச்சோம்னு சொன்னால் மேலுக்குள்ள வீடு வந்து மேலுக்கு நாங்கள் எடுக்க போகிற இது வந்து நல்லா மேலே உள்ள லொஃப்ட்டுக்காக இந்த சீலிங்கை வந்து நாங்கள் கொஞ்சம் பதிச்சு செய்ய போகிறோம். ஒருக்கா இதை பார்த்துக்கொண்டு சரி பாருங்கள் என்ன மாதிரி அந்த சைடில் வித்தியாசம் இருக்குது, எப்படி இருக்கிற வீடு எப்படி மாற்ற போகிறோம்ன்றதான் விஷயமே. ஸ்டே டியூன், மோர் கம்மிங். யூ வாண்ட் இட், we build it.